சீருடையுடன் சமூக வலைதளத்தில் புகைப்படங்களை பதிவு செய்ய வேண்டாம் என காவல் அதிகாரிகள் நேர்காணலின் போது வழக்கு பற்றிய ரகசியம் காக்கப்பட வேண்டிய தகவல்களை பகிர வேண்டாம் எனவும் டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சீருடையுடன் சமூக வலைதளங்களில் புகைப்படங்களை பதிவு செய்ய வேண்டாம் என்று போலீஸ் அதிகாரிகளுக்கு டிஜிபி சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை மூலம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் காவல்துறை கண்காணிப்பர் முதல் அதிகாரிகள், அதற்கு மேல் உள்ள பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அலுவல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், முக்கியமான காவல்துறை சம்பந்தப்பட்ட வேலைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாகவும் சீருடையுடன் புகைப்படங்களையும் அவர்கள் தனிப்பட்ட சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடுவதாகவும் அதை தவிர்க்க வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல காவல்துறை அதிகாரிகள் தனிப்பட்ட நிகழ்ச்சியில் சீருடையுடன் கலந்து கொள்வதாகவும் அப்போது பரபரப்பான அதிகாரப்பூர்வ தகவல்களை தெரிவிப்பதாகவும் இது தொடர்பாக காவல்துறை தலைமையக கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அகில இந்திய பணிகள் நடத்தை விதிகளின்படி இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும், இது போன்ற தனிப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சி மற்றும் யூடியூப் போன்ற சேனல்களில் பங்கேற்கும் போது அது குறித்து அரசிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்து அதன் பிறகு அனுமதி பெற வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டால் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் பேசக்கூடிய அனைத்து தகவல்களையும் உயரதிகாரிகளிடம் அனுமதி பெற்று பேச வேண்டும் என்ற தகவல்களை அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் தனக்கு மேலுள்ள அதிகாரிகள் அனுமதி பெற வேண்டுமோ அதை பெற்று தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் மற்றும் பேட்டிகள் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்னடத்தை விதிகளை மீறி செயல்பட்டால் நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யூடியூப் நேர்காணலின் போது காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பற்றிய ரகசியங்களை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பின்படி தகவல்களை எதுவும் பகிர வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.